ஸ்ரீ குருப்யோ நமஹா. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வழிகாட்டி. நம்ம சேனலுக்கு உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜாதகம் நம்மை கட்டுப்படுத்தல்ல, நம்மை சரியான பாதையில் வழிநடத்தும் ஒரு ஊன்றுகோல். அந்த வகையில் நமது சேனலில் உங்களுக்காகவே வார ராசி பலன் பகுதியை தொகுத்து வழங்குகிறோம். இந்த வாரம் மார்ச் 23 முதல் 29 வரை சந்திரன் தனது பயணத்தை ரிஷப ராசியில் தொடங்கி தனுசு ராசி வரை சஞ்சரிக்கிறார். இந்த வாரத்திற்கான 12 ராசிகளின் பலன்களை ஒவ்வொன்றும் தனித்தனியாக அடுத்தடுத்த காணொளிகளில் தொகுத்து வழங்குகிறோம். முதலில் மேஷ ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த தொடக்கமாக அமைகிறது. வார தொடக்கத்தில் சுப செய்திகள் வந்து சேரும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். மாணவர்களுக்கு விடாமுயற்சி அவசியம். அதிகாலை நேர படிப்பு நல்ல பலன் தரும். இளைஞர்களுக்கு புதிய நட்பு வட்டாரங்கள் உருவாகும். ஆனால் சமூக வலைதளங்களில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஆபரண சேர்க்கையும் உண்டு. ஆலயம் வைத்தீஸ்வரன் கோவில் தரிசனம் செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றுங்கள். இந்த வாரம் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் காலமாக அமைகிறது. சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வுகளில் சிறந்து விளங்குவீர்கள். இளைஞர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும். அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும். வணிகர்களுக்கு பங்குதாரர்களுடன் இணக்கமாக செல்லுங்கள். லாபம் இருமடங்காகும். பெண்களுக்கு ஆன்மீக பயணம் அமையும். குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும். முதியோருக்கு மன அமைதி கிடைக்கும். பேரன் பேத்திகளுடன் சந்தோஷமாக நேரம் செலவிடுவீர்கள். ஆலயம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசிக்கவும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். இந்த வாரம் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டால் நிறைவு மற்றும் நிம்மதி உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த வாரம் சற்றே கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகலாம். பேசும் வார்த்தைகளில் நிதானம் மிகவும் அவசியம். மாணவர்களுக்கு கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் கூடுதல் கவனம் தேவை. இளைஞர்களுக்கு வேலை மாற்றத்திற்கு இது உகந்த நேரமல்ல. பொறுமையாக செயல்படுவது நல்லது. வணிகர்களுக்கு புதிய கிளைகள் தொடங்க திட்டமிடலாம். ஆனால் விளம்பர செலவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு பணியிடத்தில் பாராட்டு கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் கவனிக்கப்படும். முதியோருக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். தியானம் மன அமைதி தரும். ஆலயம் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்கவும். புதன்கிழமை பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள். நிதானமாக யோசித்து செயல்பட்டால் எல்லா சிக்கல்களையும் சமாளிக்க முடியும். கடக ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும் சக்தி அதிகமாக உள்ளது. லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தொட்டது துலங்கும் நிலை உருவாகும். உங்கள் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. இளைஞர்களுக்கு காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. வணிகர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் அபாரமான லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு புகுந்த வீட்டில் நற்பெயர் கிடைக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். முதியோருக்கு நீண்ட நாள் நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். உடல் நலம் மேம்படும். ஆலயம் திருச்சானூர் பத்மாவதி தாயாரை தரிசிக்கவும். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். இந்த வாரம் நம்பிக்கையுடன் முன்னேறினால் வெற்றி மற்றும் செல்வாக்கு உங்களை தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு உயர்வு தரும் காலமாக அமைகிறது.
உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு விளையாட்டு மற்றும் கலைத்துறைகளில் வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. இளைஞர்களுக்கு தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கௌரவமும் மதிப்பும் உயரும். வணிகர்களுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கும் சந்தோஷம். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி தரும். முதியோருக்கு ஆன்மீக சொற்பொழிவுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும். ஆலயம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்கவும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு கோதுமை தானம் செய்யுங்கள். இந்த வாரம் துணிச்சலுடன் செயல்பட்டால் உயர்வு உங்கள் பக்கம் நிச்சயம். கன்னி ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பாக்கியம் தரும் காலமாக அமைகிறது. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி வரும். பாக்கியம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வியில் உங்கள் கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆஃபர் லெட்டர் இந்த வாரம் வர வாய்ப்பு உள்ளது. வணிகர்களுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். பெண்களுக்கு சகோதர வழியில் நன்மைகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. முதியோருக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும். யாத்திரை செல்ல திட்டமிடுவீர்கள். ஆலயம் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கவும். புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். இந்த வாரம் பாக்கியத்தை நம்பி முன்னேறினால் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும். துலாம் ராசிக்காரர்களே, இந்த வாரம் சற்றே கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாகும். அஷ்டம சந்திரன் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். எதிலும் நிதானம் அவசியம். மாணவர்களுக்கு பாடங்களை மீண்டும் மீண்டும் எழுதி பார்த்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். இளைஞர்களுக்கு வாகனங்களில் செல்லும் போது வேகம் தவிர்க்கவும். சட்ட சிக்கல்களில் சிக்காமல் கவனமாக இருங்கள். வணிகர்களுக்கு முதலீடுகளில் பேராசை தவிர்க்கவும். பண பரிவர்த்தனையில் கவனம் தேவை. பெண்களுக்கு கணவருடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். விட்டு கொடுத்து சென்றால் அமைதி நிலைக்கும். முதியோருக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். உணவில் கட்டுப்பாடு அவசியம். ஆலயம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசிக்கவும். சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு எள் தீபம் ஏற்றுங்கள். இந்த வாரம் நிதானம் மற்றும் பொறுமை காக்கும் போது அனைத்து சிக்கல்களும் சரியாகும். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வாரம் மாற்றங்களை கொண்டு வரும் காலமாக அமைகிறது. களத்திர ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் துணையின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரத் தொடங்கும். மாணவர்களுக்கு மொழியியல் மற்றும் கலைத்துறைகளில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். இளைஞர்களுக்கு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வணிகர்களுக்கு புதிய சலுகைகள் அறிமுகப்படுத்துவீர்கள். வாடிக்கையாளர்கள் அதிகரித்து லாபம் உயரும். பெண்களுக்கு தாய் வழி உறவினர்களால் உதவி கிடைக்கும். வீட்டில் அழகு மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முதியோருக்கு மூட்டு வலி குறையும். பழைய நண்பர்களை சந்திக்கும் சந்தோஷம் கிடைக்கும். ஆலயம் பழனி தண்டாயுதபாணியை தரிசிக்கவும். செவ்வாய்க்கிழமை துர்க்கைக்கு ராகு கால பூஜை செய்யுங்கள். இந்த வாரம் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டால் வெற்றி உங்கள் கையில் வரும். தனுசு ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி தரும் காலமாக அமைகிறது. எதிரிகள் விலகிச் செல்வார்கள். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கடன் சுமை குறையும். மாணவர்களுக்கு படிப்பில் தெளிவு பிறக்கும். ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். இளைஞர்களுக்கு உடல் வலிமை அதிகரிக்கும். உடற்பயிற்சி மற்றும் தற்காப்பு கலைகளில் ஆர்வம் உருவாகும். வணிகர்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தி அதிகரிக்கும். லாபம் சீராக இருக்கும். பெண்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மன உறுதி அதிகரிக்கும். முதியோருக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். ஆலயம் ஆலங்குடி குரு பகவானை தரிசிக்கவும்.
வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றுங்கள். இந்த வாரம் நம்பிக்கையுடன் முன்னேறினால் எல்லா இலக்குகளையும் அடைய முடியும். மகர ராசிக்காரர்களே, இந்த வாரம் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமான காலமாகும். பூர்வ புண்ணிய பலன்களால் சில நன்மைகள் நடக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வெளிப்படும் கலை போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். இளைஞர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும். ஸ்டார்ட் அப் தொடங்க திட்டமிடுவீர்கள். வணிகர்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் கமிஷன் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். முதியோருக்கு ஆன்மீக புத்தகங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும். ஆலயம் திருநள்ளாறு சனீஸ்வரரை தரிசிக்கவும், சனிக்கிழமை ஊனமுற்றோருக்கு அன்னதானம் செய்யுங்கள். இந்த வாரம் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். கும்ப ராசிக்காரர்களே, இந்த வாரம் குடும்பம் மற்றும் சுகம் சார்ந்த பலன்களை தரும் காலமாக அமைகிறது. சுகஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் சொத்து சேர்க்கை ஏற்படும். சுக வசதிகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு அமைதியான இடத்தில் படிப்பது நல்ல பலனை தரும். இளைஞர்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. வீடு மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. வணிகர்களுக்கு வாகனங்கள் மற்றும் எந்திரங்கள் தொடர்பான தொழில்களில் நல்ல லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு வேலைப்பளு குறையும். புகுந்த வீட்டில் மதிப்பு அதிகரிக்கும். முதியோருக்கு மார்பு சளி அல்லது மூச்சு பிரச்சனை வரலாம். வெந்நீர் அருந்துவது நல்லது. ஆலயம் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்கவும், சனிக்கிழமை கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுங்கள். இந்த வாரம் குடும்பத்துடன் இணைந்து செயல்பட்டால் நிம்மதி மற்றும் சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும். மீன ராசிக்காரர்களே, இந்த வாரம் சற்றே கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாகும். தைரியம் அதிகரித்தாலும் சில விஷயங்களில் அவசரம் தவிர்க்க வேண்டும். நிதானம் மிக அவசியம். மாணவர்களுக்கு சந்தேகங்கள் தெளிவாகும். பேச்சு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். இளைஞர்களுக்கு குறுகிய பயணங்கள் லாபம் தரும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். போட்டியாளர்களை வெல்வீர்கள். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தினர் பாராட்டுவார்கள். சிறு தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும். முதியோருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரம் அமையும். ஆலயம் திருவேற்காடு மாரியம்மனை தரிசிக்கவும், வியாழக்கிழமை குருவிற்கு மஞ்சள் மலர்களால் பூஜை செய்யுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹா. இந்த வாரத்திற்கான உங்கள் ராசி பலன்களை கவனமாக கேட்டதற்கு நன்றி. நினைவில் கொள்ளுங்கள், ஜோதிடம் என்பது நம்மை பயமுறுத்துவதற்கானது அல்ல. நம் வாழ்க்கையை சரியான பாதையில் வழிநடத்தும் ஒரு தெய்வீக அறிவு. இந்த வாரம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஆரோக்கியம், அமைதி, செல்வ வளம், வெற்றி எல்லாம் நிறைந்து கிடைக்க இறைவனை மனமார பிரார்த்திக்கிறேன். நமது சேனலை தொடர்ந்து ஆதரித்து வருகிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அடுத்த வார ராசி பலன்களுடன் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வழிகாட்டி. வாழ்க வளமுடன். நன்றி.